ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு கமருதீன் அண்ட் விஜய் பார்வதி பேசக்கூடிய விஷயங்கள் வருது. பார்க்கும்போது நம்மளுக்கு பதறுது. என்னென்னா ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த காதல்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்ட போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் கமருதீன் ரொம்ப தெளிவாக இருக்கார். என்னென்னா மறுபடியும் வந்துட்டு அப்படியே ஒன்றா அவங்க கூட பேசக்கூடிய விஷயங்கள் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ஒன்றா இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா பயங்கரமாக முட்டிக்கிட்டாங்க. ஆஹா, இது எப்போ முட்டிக்க போய் தெரியலனா இந்த காம்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு காம்போ. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்போ வெடிக்கவே தெரியாது ரெண்டுமே. அப்போ நம்ம விஜய் பார்வதி கமருதீன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அரோரா வந்து இவர்கிட்ட வந்து க்ளோஸாக பேசுகிறதும் டச் பண்ணி பேசுறது எனக்கு ரொம்ப பொசிசிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கெம்மி இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஏம்மா விஜய் பார்வதி, இப்போ தான் உங்களுடைய கேம் நல்லா போயிட்டுருக்கு, இது உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க ஃபஸ்ட் டேவே சொல்லிட்டாங்களாம், உனக்கு பிடிச்சவங்க கிட்ட நீ போய் பேசிக்கோ பழகிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எனக்கு வந்துட்டு ஒருத்தங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்க வந்து மற்றவங்களோட க்ளோஸாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அதை நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அவன் திரும்ப பண்ணிகிட்டே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை கெமிக்கிட்ட வந்துட்டு கமருதீன் முன்னாடியே கமருதீனை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் கமருதீன் என்ன சொல்கிறாரு, இங்கே நாம் இப்படி தான் இருக்கோம் சரியா, ஒரு லவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, ஆனால் வெளியில் நம்ம எப்படி இருப்போம் நம்மளுக்கே தெரியாதுன்ட்டு. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு லவ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், ஆனால் வெளியே போனால் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்ட்டு. எப்பா என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நேற்று வந்துட்டு என்கிட்ட எப்போ ப்ராங்க்னு சொல்ல போகிற நம்ம பேசின விஷயத்தில் அப்படின்போது கணத்தில் அரைஞ்சிருப்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அது செல்லம்மா. இப்போ வந்துட்டு இப்போ நம்ம இப்படி இருக்கோம், ஆனால் வெளியே போய் எப்படி இருப்போம் நம்மளுக்கு தெரியாதுன்ட்டார். விஜய் பார்வதி செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க, அப்போ நீ கிளியராக தான் இருக்க, இந்த ஷோவுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணுறேன்னு அப்படின்போது கமருதீன் கலக்கிறேன். ஆமாம், நீ மட்டும் தெளிவே இல்லையா, நல்லா ஜாலியாக பேசுகிற, திடீர்னு பார்த்தா எனக்கே அகெயின்ஸ்டாக வந்துட்டு கோவமாக பேசிடுற, உன்னை விடவா நான் தெளிவு அப்படின்னு சொல்லிட்டு மாறி திரும்ப வந்து கலாச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி சொல்லிடுறாங்க, நீ முதல் மாதிரி இல்லை கமருதீன், நல்லா மாறிட்டா, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிற, அந்த டாப்பிக்கை விட்டாங்க. ஆனால் இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க, கெம்மியும் சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா இவங்க ரெண்டு பேருக்கும் உண்மையிலேயே வந்து லவ் இருக்கா இல்லையான்றது நம்மளால் இது வரைக்கும் ஃபைன் பண்ணவே முடியல. ஆனால் திடீர்னு பார்த்தா ஓட்டிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கட்டிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வெட்டிக்கிறாங்க. இதே தொடர்ந்து நடக்குது. ஆனால் ரெண்டு பேருமே விலகி இருந்து அவங்களுடைய கேமை கொடுக்கறது பெஸ்ட்டுன்றது நம்மளோட கருத்து. ஏன்னா போன வாரம் தான் நல்லா இருந்துச்சு, ரெண்டு பேரும் விலகி இருந்தாங்க, ரெண்டு பேரோட கேம் நல்லா வந்துச்சு. திரும்ப ஒன்று சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும், அதுக்கப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை வரும். அது மூலமாக தான் நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக போச்சு ரெண்டு பேருக்கும். என்ன நடக்க போச்சு தெரியல. ஆனால் தெளிவாக சொல்லிட்டார், இங்கே நம்ம இப்படி இருக்கிற மாதிரி வெளியில் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.